திருநெல்வேலி ஸ்பெஷல் புளித்தண்ணி. சிம்பிளான ஒரு குழம்பு. தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு 15லேருந்து 17 வரைக்கும் மிளகாய் வத்தல் 2ஆக கிள்ளிக்கணும். கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மூணு இல்லை 4 கொத்து கருவேப்பிலை, மூணு கப் அளவுக்கு புளித்தண்ணி, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்துலேருந்து கரைச்சது, என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிச்சம் இருந்த புளியில் 1 கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து 2 கப் அளவுக்கு வத்தணும். இந்த அளவு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சம்பா பச்சரிசி சாதம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதோட கொஞ்சம் புளித்தண்ணி. திருநெல்வேலி பக்கம் இது ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.